இன்றைக்கி நம்ம மட்டன் பெப்பர் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த மஞ்சள்தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை தனியாக செப்பரேட்டாக வச்சுருங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, அடுத்ததாக தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம்ல அந்த பெப்பர், அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான்.